Praise the Lord. Hallelujah. நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இது கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொன்னது போல, கர்த்தாவே, இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து பலப்படுத்தி உம்மை ஆராதிக்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா தடைகளையும் நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றி போடுவீராக. இந்த உன்னத நாமம் ஆண்டவரே காலை வேளையில் என்னுடைய ஆராதனை மூலமாய் மகிமைப்படுவதாக. தடைகள் நீங்கட்டும். நிலவின் நிமித்தமாக ஆண்டவரே ஆராதிக்க முடியாமல் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும். தடைகளை நீக்கி இந்த ஆராதனைக்கு கொண்டு வாங்க. சபையில் இருக்கிற அத்தனை குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிற இந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் ஒன்றாய் இணைந்து இந்த உன்னத நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்தும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பல் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவே, வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பொழுதும் நாங்கள் பாடி துதிக்க ஆராதிக்க நம்முடைய வார்த்தைகளை கேட்டு பலனடைய கத்திரங்கள் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து போய் கனம் பண்ண ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதி அந்த மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற அன்பின் நாமத்தில் யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேத வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை உன்னை விட்டு விலகாம். அப்புறம் அதோட பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். முக்கியமான பாயிண்ட் விட்டுட்டீங்களே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். ஆமென். அதற்கு பிறகுதான் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். மனதுருக்கமுள்ள கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க கிருபை தான் என்னை தாங்குகிறது. பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? இல்ல, நல்லா பாடி துதிக்கணும். ஆமென். நல்லா ஆராதிக்கலாம், சுதந்திரமா ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. Praise you. Hallelujah. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. பாடுவோம். நல்ல கிருபையே, கிருபைதான் என்னை தாங்குகின்றது. சொல்லுங்க. கிருபைதான் நடத்துகின்றது. கிருபைதான், கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது.
துதிக்கலாமா? மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பலவீன நேரத்திலெல்லாம் பலப்படுத்திய கிருபை இது. சொல்வோம், praise the Lord. பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்திய கிருபை இது. கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் பாடுவோம், என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. பாடுவோம், அல்லேலூயா. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. praise the Lord. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாகிய கிருபை. அறிக்கை செய்வோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். praise the Lord. கிருபை, கிருபையே, praise the Lord. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் உயர்த்தி வைத்த கிருபை இது. உயர்த்தி அவருடைய கிருபை. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. கிருபையே, ஹல்லேலூயா. கிருபை. நல்ல கைகளை உயர்த்தி கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. கிருபையே. ஆமென். praise the Lord. கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் தாங்குகின்றது.
என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான். என்னை தாங்குகின்றது கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். ஆமென். ஒரு அனல், ஒரு அபிஷேகம் நமக்குள்ள வரணும். ஆமென். அந்த அபிஷேகத்தோடு ஆராதிக்கலாமா? நல்ல நல்ல வாய்களை விரிவாய் திறந்து ஆமென். நல்ல கர்த்தரை ஆராதிப்போம், துதிப்போம், பாடுவோம். ஓ glory. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு அபிஷேகத்தின் வல்லமையினால கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. நிரப்பிக் கொள்ளுவோம். ஆமென். வாரம் முழுது ஓடுறதுக்கு வேண்டி பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆராதிக்கும் பொழுதே கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆமென். praise the Lord. glory 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 glory. praise the Lord. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உடைந்து போன நேரத்திலெல்லாம் உன்னை உருவாக்கிய கிருபை. எல்லாரும் சொல்லுவோமா? உடைந்து போன நேரத்திலெல்லாம் உன்னை உருவாக்கிய கிருபை. praise the Lord. கிருபையே கிருபையே மாறாத பாடுங்க. கிருபையே ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. ஹல்லேலூயா. glory. என்னை நடத்துகின்றது. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் எல்லாரும் சோதரம் நல்ல துதிங்க. praise the Lord. குருபை 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 ராஜா, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? கொஞ்ச நேரம் சோதனம் பண்ணுவோமா? நல்லா துதிங்க. வாய் திறந்து சோதனம் என்று சொல்லுங்க. ஆமென். praise the Lord. சத்தம் கேட்கணும். தேவ சமூகத்துக்கு போகணும். praise the Lord. நல்லா சோதனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். praise the Lord. ஹல்லேலூயா. சோதரன் 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 சோதரன். ஆமென். praise the Lord. ஆமென். ஹல்லேலூயா. யோவான் சொல்லும் பொழுது ஆமென் praise the Lord, அவர் எவ்வளவு அபிஷேகத்தோட சொல்லியிருப்பார். கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். ஹல்லேலூயா. ஆராதனைக்குள் வாசம் பண்ணுகிறவர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். ஆமென். நம்முடைய துதியிலே வாசம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென். இன்னும் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. நன்றி பலிகளை செலுத்துவோம். praise the Lord. ஹல்லேலூயா. எல்லாரும் துதிங்க. எல்லாரும் துதிங்க. ஸ்தோத்திரம். praise the Lord. துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. glory 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 glory. எல்லாரும் கர்த்தரை துதிங்க. ஆராதிங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் 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 சொல்லுவோம். ஆமென். praise the Lord. நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அவருடைய கிருபை எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமென். வாக்குத்தத்தங்கள் அருமையா சொல்லுது. ஏசாயா 54:10 மலைகள் கூட விலகி போகும், பர்வதங்களும் நிலை பெயர்ந்து விடும். பூமியில் உலகத்தில்
வருகிற மாற்றங்களை நம்ம கண்ணால் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். மலைகள் பெயர்ந்து விடுகிறது, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து விடுகிறது. அசைக்க முடியாத மலையும் பர்வதமும் கூட ஆமென் அசைக்கப்படும். ஆனால் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா கைகளை வைத்து நன்றி சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா சொல்லுவோமா? என்னை நடத்துகின்றது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிக்கலாம். ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே என்மை ஜெபத்திலே தலைகளை தாழ்த்துவோம், நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபையும் அன்பும் நிறைந்த அன்பின் பரலோக தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகத்தில் எங்களை குடிவர செய்திருக்கிறீங்க ராஜா. அப்பா, உம்மை துதித்து உம்மை ஆராதிக்க ராஜா நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆராதனை நம்ம கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை இருக்கிற எல்லா பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீ நம்ம ஒவ்வொரு பகுதியும் எங்களோடு இருந்து எங்களை ஆளுகை செய்யும்படியாக, எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, சற்று நம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ராஜா நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் பாடப்போகிற பாடல் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால அப்பா நீ இந்த இடத்தை நிரப்புறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, அந்த நேரத்திலும் அப்பா நீர் எங்களோடு இடப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாங்கள் தியானிப்புற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீ தான் எங்களோட பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் தியானிக்கிறதான வசனங்கள் அப்பா அது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறதாக அப்பா நீ தான் எங்களை மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிறதான பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிற பிரகாரமாக அப்பா நீரே எங்கள்கிட்ட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்கள் வருமானங்களில் நாங்கள் செலுத்துகிற தசம பாகங்கள் எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீதம் எல்லாவற்றையும் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகன் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடக்கம் முதல் முடிவு வரை அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால நீதாம் இந்த இடத்தை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வந்திருக்கிறதனை யாவரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் மாற்றுங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீதாம் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் கொண்டு வந்து உடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மகன் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வருகிற யாவரும் ராஜா வந்த வண்ணமாய் அல்லப்பா உடைய ஆசீர்வாதத்தையும் உடைய நன்மைகளையும் அப்பா ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள ராஜா நீரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. விதமான ஆராதனை முழுதுமாய் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபத்தோடு உட்காருவோமா? ஹalleluya. ஸ்தோத்திரம். glory glory glory. hallelujah. amen. praise the lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்திலே யாவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். praise the lord. amen. ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்கிற வாழ்த்து சொல்லுங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து ஹலோன்னு சொல்லுங்க. praise the lord. how are you? சுகமா இருக்கீங்களா? விசாரிக்கிறீங்களா? ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க? அவர் மேல் வைத்து விடுங்கள். என்ன ஜெயிக்கிற விசாரிச்சிங்களா? ஜான் எப்படி இருக்கிறாரா? நல்லா இருக்காராம்மா? ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்கிறார். நல்லா இருக்கார், ஆனால் ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்கிறார். ஒரு கையில் கேமரா கொடுங்கப்பா, அவரை ஃபோட்டோ எடுக்க வைங்க. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் ஃபார்வேர்டுக்கு வரலாமா? அந்த செகண்ட் ரோ காலியாகவே இருக்கு. தானியேலே முன்னாடி வாங்க, 2வது வரிசைக்கு வந்துருங்க.
தானியேலையா முன்னாடி வாங்க, 2வது வரிசைக்கு வாங்க. முதல் வருஷம் மாஸ்டர்ஸுக்கு. ஆமென். மற்றபடி கொஞ்சம் முன்னால் வரலாமே. பின்னால் வரவங்களுக்கு இடம் கொடுத்து, ரைட் ரோசியம்மா ரொம்ப நன்றி. தானியேல் அம்மா மனைவியை வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பாக்கு வெத்தலை எல்லாம் கொடுத்து முன்னால் கூப்பிடணுமா? வாங்க, உங்கள் வீட்டுக்காரர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தா தான் என்ன ஆகும்? ஐயா தள்ளி உட்காருங்க, அவங்களுக்கு இடம் கொடுங்க. வெரி குட், ஸ்தோத்திரம். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. முன்னால் வந்துட்டீங்கன்னா பின்னால் வருவர்களுக்கு நம்ம இடம் கொடுக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஒரு அருமையான பாடல் ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் இயற்றிய ஒரு பாடல். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட எது போன்றது? உடை போன்றது. கொடை இல்லை, இல்லை தண்ணீர் பட்ட குடை போன்றதம்மா. குடை போன்றதம்மா. கொடையா உடையா? உடை. ஆமேன். மழையில் நனைஞ்சிடுறோம், வீட்டுக்கு போக முடியாது. கொஞ்ச நேரத்தில் அப்படியே கொஞ்சம் வேலையில் போய் உட்காந்து ஃபேனில் கொஞ்சம் அப்படியே காற்றுல உதறி கொஞ்சம் நேரம். நிறைய நமக்கு இருக்குல்ல அந்த அனுபவம். 2 வீலரில் போகும்பொழுது நனைஞ்சிருவோம், அப்படியே வேலைக்கு போவோம். திரும்ப வீட்டில் வந்து துணி மாற்ற முடியுமா? பிரைஸ் தி லார்ட். ஒரு சபையில் வந்து ஒரு பாஸ்டரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஆமென். திருவிருந்து ஆராதனைக்கு வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு தான் போடணும். அப்படி போடாமல் போன ஒரு அம்மா அப்படி எட்டி பார்த்துருக்குறாங்க, எல்லாம் ஒயிட்டு. இவங்க ப்ளூ கலர் வேறு ஏதோ கலரில் போட்டு போயிட்டாங்க. அடிச்சு பதறி திரும்ப வீட்டுக்கு ஓடியாந்து வெள்ளை புடவையை கட்டிட்டு தான் போயிருக்கிறாங்க. சரிதானே? அப்போ அந்த பாஸ்டர் எவ்வளோ கண்டிப்பாக இருப்பார் பாருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ நம்ம வந்து ட்ரெஸ்ஸில் ரொம்ப கவனம் செலுத்துறது இல்லை. பரவாயில்ல, நினைஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம வேலைக்கு போயிடுவோம், அது தானாக என்ன ஆயிரும், காஞ்சிரும்னு சொல்லி. ஆமென். நம்ம துன்பமும் துயரமும் கூட அப்படி தான் என்ன பண்ணுமா, ட்ரெஸ்ஸில் தண்ணி போட்டால் துவச்சி காய போட்ட உடனே எப்படி நல்லா காஞ்சிடுதோ அதுபோல் ஆமென் சீக்கிரமாக என்ன பண்ணிடும், நம்மை விட்டு நீங்கி விடும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மாறி போகும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நல்ல அழகாக இந்த பாட்டை பாடுறாரு பாருங்க. ஆமென். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும். கலங்காதே. சொல்லுங்களேன், காய்ந்து போய்விடும். கலங்காதே. எத்தனை பேர் துன்பத்தையும் துயரத்தையும் நினைச்சு கலங்கிட்டு இருக்கிறீங்க? உண்மையை சொல்லிட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். இனிமே கலங்காதீங்க, கலங்காதீங்க அம்மா, கலங்காதீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் ஒரு தண்ணீர் பட்ட உடை போல வந்து ஆமீன் சீக்கிரமா நம்மை விட்டு நீங்கிரும். பிரைஸ் தி லார்ட். பின்னால் உட்காரமா, கொஞ்சம் முன்னால வாங்க. ஆமென். வாங்கம்மா, எஸ்தரம்மா வாங்க, கொஞ்சம் முன்னால் வந்து உட்காருங்களேன். நிறைய நாற்காலி இப்படி காலியாக கிடக்கு பாருங்க. வாங்க மஞ்சுளா அக்கா, வாங்க முன்னால் வாங்க, வாங்க எல்லாரும் முன்னால் வந்து உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முன்னால் சேர் காலியாக இருந்தால் முன்னால் வந்து உட்காந்துருங்க. வரவங்களுக்கு பின்னால் கொஞ்சம் இடம் கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சந்தியாவுக்கு இடம் கொடுங்கம்மா. பாருங்க, அவங்க யாரு, சீஃப் மினிஸ்டருடைய அம்மா சந்தியா. அவங்களுக்கு இந்த சர்ச்சில் இடம் இல்லைன்னா வேற யாருக்கு இடம் இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் கொஞ்சம் ஃபார்வர்டுக்கு வரணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். பாடுவோமா? ஆமென். இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமென். ஒரு பாட்டி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா எங்கே உங்களை காணுமே சொன்னாங்க. ரொம்ப வேதனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஐயா, ரொம்ப வேதனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். வந்துடுறேன், எப்படியாவது வந்துடுறேன். எல்லாருக்கும் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். காலையில் ஒரு சகோதரி ஜோம் பண்ணிட்டு போனாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு சில வாரங்கள் வர முடியல. என்ன பலவீனம். எல்லாரும் அந்த காய்ச்சல்ல எல்லாம் சிக்கி தான் வெளியே வந்திருக்கிறீங்க இல்லையா? இருமல், தாங்க முடியாத இருமல், கஷ்டம். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் என்ன பண்ணுறோம், சர்க்குலர் அனுப்பி எல்லாம் கொஞ்சம் மாஸ்க் போட்டுங்க தயவுசெய்து அப்படின்னு சொல்கிறோம். மாஸ்க் இருந்தால் போட்டுக்கொள்ளுங்கள்.
இல்லாதவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். ஆமேன். யாருக்கெல்லாம் தேவையோ போகும்பொழுது தம்பி கேட்டில் மாஸ்க் வச்சு கொடுங்க எல்லாருக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமேன். சேர்ந்து பாடுவோமா? அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும், கலங்காதே. பாடுவோம். துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா பாடுவோம். நீர் பட்ட உடை போன்றதம்மா. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. சொல்லுங்க. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. சொல்வோம். துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா நீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா நீர் பட்ட உடை போன்றதம்மா. அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. இந்த பாட்டு ஒரு விசுவாச அறிக்கையா நம்ம பாடணும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அந்த நாட்கள்ல ஆமேன் இளங்கன்று பயமறியாதுன்னு சொன்ன காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. வயதாக ஆக திருமணமாகி பிள்ளைகள் பிறந்து ஆமேன் பிரைஸ் தி லார்ட் எல்லா சுமைகள்லாம் வரும்பொழுது ஆமேன் துன்பமும் துயரமும் சேர்ந்தே வந்துடுது. அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசிகள் நம்ம எப்பொழுது எப்படி இருக்கணும்? நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுவோமா? எல்லாரும் எழுந்து நின்று நம்ம இந்த பாட்டை பாடிட்டு ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் எழுந்து நின்று ஆமென் பிரைஸ் தி லார்ட் பாடி கர்த்தரை ஆராதித்து ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். க்ளோரி. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை, என் சுகவாழ்வு இந்நாளில் துணைந்தது. ஆமென். டி மேஜர்ல பாடுவோம். துன்பமா துயரமா அது நீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. ஆற்றடிச்சா மலையில் வந்தா சொல்ல போய்விடும், கலங்காதே. சொல்லுவோம். ஆற்றடிச்சா மலையில் வந்தா ஆய்ந்தே போய்விடும்,
உயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றது. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோம். துன்பமா உயரமா, தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார். பாடுவோம். உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். ஆமென். உன் துக்கங்கள் சுமந்து கொண்டார். ஓ, உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுக வாழ்வு இந்நாளில் பொழிந்தது. சொல்லுவோம். சுக வாழ்வு இந்நாளில். ஆமென் சொல்லுவோம். ஒரே துன்பமா உயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா உயரமா, தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. ஹல்லேலூயா. அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்பொழுதுமே நாளே பாட்டெல்லாம் எடுத்து செலக்ட் பண்ணி மியூசிக்லாம் போட்டு செட் பண்ணி எல்லாம் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுவேன் இரவு. ஆமேன். பிரைஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் காலையில் வருவேன். ஆமேன். பிரைஸ் பாருங்கள், இந்த பாட்டை பாடும் பொழுது உண்மையிலேயே ஆமேன் பிரைஸ் லார்ட் அப்படியே அப்படியே நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஒரு ஆனந்த கண்ணீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ சுமக்க தேவையில்லைன்னு சொல்லும் பொழுது ஆமேன் ஒரு மகிழ்ச்சி. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இனி நீ சுமந்ததெல்லாம் போதும்பா, நீ நான் சுமக்க போறேன். ஹல்லேலூயா. ஆமேன். உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. எவ்வளவு நாள் தான் நான் கஷ்டப்படுவேன், எவ்வளவு நாள் தான் இந்த துன்பத்திலே துயரத்திலே நான் இருப்பேன். ஹல்லேலூயா. என் துக்க நாட்கள் இன்றோடு என்னாச்சு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. ஆமே. இன்னொரு தடவை சான்ஸ் கொடுக்கிறேன். உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு சுக வாழ்வு இந்நாளில் துளிர்த்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த ரெண்டு வரியை மாத்திரம் பாடுவோம். நம்பி வா, தேடி வா, நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. பாடுவோமா? நீ சுமக்கவே வேண்டாம், தேவையில்லை. ஒரு சுக வாழ்வு நாளில். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சுக வாழ்வு நாளில் இருந்தது. ஆமென். துன்பமா உயரமா. ஆவில நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? போன்றதம்மா. ஓ, துன்பமா உயரமா. glory. நீர்ப்பட்ட உடை போன்றதம்மா. praise the Lord. அது தண்ணீர்ப்பட்ட உடை போன்றதம்மா, அது தண்ணீர்ப்பட்ட உடை போன்றதம்மா. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. praise the Lord. நல்ல கர்த்தரை துதிக்கலாம் கொஞ்ச நேரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். praise the Lord. hallelujah. நல்ல கர்த்தரை துதித்து உன்னத நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆமென். praise the Lord. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் போக வேண்டும். hallelujah. ஆமென். துன்பமா துயரமான்னு சொல்லும் பொழுது ஆமென் அந்த பாட்டை ஏதோ ஒரு
ஆமேன். சோக பாட்டுன்னு நினைச்சு பாடக்கூடாது. ஆமேன். துன்பமா துயரமா, ஆமேன், அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்காதுன்னு தான் பாடிட்டு இருக்கிறோம். இந்த பாட்டு விசுவாசத்தோட பாடி கர்த்தரை ஆராதித்தோம். நிச்சயமாய் கர்த்தர் அதை அப்படியே நமக்கு வாய்க்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஆமேன். உலகத்தில் எவ்வளோ சம்பவங்கள் நடக்கலாம், எவ்வளோ மாற்றங்கள் வரலாம். ஆமேன். புது புது வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் வரும் போகும், எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதன் மத்தியிலும் ஆமேன் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆமேன் பிரைஸ் தி லார்ட் ஒரு மாற்றம். ஹல்லேலூயா. ஒரு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. ஆமேன். ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. என்ன நம்பிக்கை? என் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து விட்டது. ஒரு சுக வாழ்வு இந்நாளிலே துளித்தது. இன்று கண்ட எகிப்தியனை நான் இனி என்றுமே என்ன பண்ண மாட்டேன், காண மாட்டேன். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? எல்லாரும் கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஓ தி பாபா பாபா ஹல்லேலூயா. லரபதன பௌஷியந்தர. ஓ ஹல்லேலூயா. ஒரு தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, ஆமென், பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. அழகா எழுதியிருக்கிறாரு. அதை நம்ம தியானிக்காம சிலர் பாடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். காற்றடிச்சா வெயில் வந்தா, ஆமென், வாழ்க்கையில் நீ அப்படியே நனைஞ்சு போன நிலைமையில் இருக்கிறியா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு அபிஷேகத்தின் காற்று உண்மையில வீசு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி வெயில் சுடுதோ அதுபோல ஆமென் ஒரு அபிஷேகம் உனக்குள்ள ஒரு அனல் வரும். ஹல்லேலூயா. அப்பொழுது அதெல்லாம் காஞ்சு போகும். ஆமென். விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். சகோதரி கெட்சி பாபு நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தேவரீர் அருமையாய் கத்தாவே, இந்த மனமகிழ்ச்சியான கத்தாவே ஆராதனை நாளிலும் அப்பா சபையாய் உடைய சமூகத்திலே கூடி வரும்படியாய் தேவரீர் எங்களுக்கு கொடுத்தருளி இருக்கிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமும் ஆனதை நாங்கள் வீட்டிலே பார்க்கிறபடியே ராஜா, இதோ நாங்கள் சபையாய் ஒரு மனமாய் உடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் தாமே அப்பா எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராய் இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெப வேளையை ஆசீர்வதிக்கும்படியாய் இங்கு கூடி வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ராஜா நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறபடினாலே அப்பா உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாய் மட்டுமாய் உம்மை ஆராதிக்கவும், உம்மை பாடி துதிக்கவும், நாமத்தை மகிமைப்படுத்தவும் ராஜா எங்களுக்கு கொடுத்ததான நல்ல கிருபைக்காக, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ கதாவே உம்முடைய வார்த்தை இந்த நாளில் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன் சொன்ன தேவ ஆவியானவர் தாமே இந்த நாளிலே இங்கே கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையின் நன்மைகளினாலும் பரலோகம் மன்னாவினால அப்பா நீங்க திருப்தியாக்கி அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு மனமாய் திறந்த இருதயத்தோடு உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உம்முடைய வார்த்தைகளின் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் முழுமையாய் பெற்றுக்கொண்டவர்களாய் தேவ ஆவியானவர் தாமே நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்குமாய் உம்முடைய கத்தாவே ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் முழுமையாய் பெற்றுக்கொள்ள தேவர் ஆவியானவர் நீர் எங்களுக்கு கத்தாவே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கத்தாவே தொடர்ந்து இருக்கிற காணிக்கை பகுதி ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய சமூகத்திலே செலுத்தும்படியாய் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளை ஒவ்வொன்றையும் நீங்க ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை நீ நிரப்பி அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ கரத்திலே சகல காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இறுதி ஆசீர்வாத ஜெப வரைக்குமாய் தெய்வ பிரசன்னம் மாத்திரம் எங்களை வழிநடத்தி செல்லட்டும் ஆண்டவரே. திரு கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். சகலவற்றையும் நீர் பொறுப்பெடுத்து நடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 அப்படியே நாம் ஜெபத்தோடு உட்காருவோமா? கண்ணோக்கி
பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையில் தியானிக்க போகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வாரம் முழுது ஓடுவதற்கு வேண்டிய புது பலன், புது கிருபை, புது அபிஷேகத்தினால் எங்களை நிறைத்து ஆசீர்வாதத்தோடு அனுப்பி ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சொல்லுவோமா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். நல்லா சுகமாக இருக்கணும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இதுதான். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் எப்படி இரு. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். யாரும் என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம வேத வசனம் சொல்லுகிறது, நீ ஜெபிக்க போனீன்னா உன் தலைக்கு எண்ணெயை பூசி, அது உபவாசம் பண்ண போனால் சொல்கிறாரு, நீ உபவாசிச்சின்னா உன் தலைக்கு எண்ணெய் பூசி நல்ல முகத்தை கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஆமேன். அப்படியே ஜெபம் பண்ணிவிட்டு ரூமை விட்டு வெளியே வரும்பொழுது அப்படியே சோகமாக, என்ன பாஸ்டர், என்ன உங்களுக்கு, நான் ஒரு 40 நாள் உபவாசத்தில் இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு இருக்கக்கூடாது. வசனம் அப்படி சொல்லலை. அல்லேலூயா. என்னால் எப்பொழுது நல்லா எப்படி இருக்கணும்? உன் ஆத்துமா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அல்லேலூயா. நம்ம 40 வருஷம் எப்படி ஓடணும்னு எனக்கே தெரியல. வேகமாக ஓடிட்டோம். இப்போல்லாம் 25 வயசு 30 வயசுக்குள்ளேயே ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. வாழ்க்கையில் வெறுப்படைஞ்சிடுறாங்க. ஊழியக்காரர்களே சொல்கிறேன் பாருங்கள், விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்குள்ளேயே ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க எதிர்காலத்து குறித்து. ஆமேன். உன் காலங்கள் எல்லாம் அவருடைய கரங்களில் இருக்கிறது. இல்லையா? சொல்லுவோமா? அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? ஆமேன். சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன். டாக்டர் ஜோயல் கே அவருடைய டைமை நான் கொஞ்சம் எடுத்துட்டேன். பிரைஸ் தி லார்ட். அவர் ஒரு வேத பகுதியை வாசித்து விட்டு ஆமேன் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. வாசிக்க வேண்டியதான வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. 3ஆம் நாளிலே கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சைரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சைரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகள் நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்து விசாரிப்பு காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். நம் தலைகளை தாழ்த்துவோம், நாம் செபிக்கலாம். எங்கள் ஜீவனின் பலனான கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படியாக, அப்பா உம்மை தொழுது கொள்ளும்படியாக நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க ராஜா. உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சற்று நேரம் உம்மை பாடி துதித்து உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்க ராஜா நீர் எங்களுக்கு நல்ல ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அப்போ அந்த நேரத்திலும் தியானிக்க போகிற வார்த்தை நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா, நீதாமே எங்களோட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்கிறதான வார்த்தைகள் அப்பா எங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யட்டும் ராஜா. அப்பா எங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வசனத்தை கேட்கிறதன் எல்லாரும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதமான ஆராதனை முழுதுமாக கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கரங்களை உயர்த்தி எல்லாரும் கை தூக்கி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமென். நிறைய கையை காணும் இந்த பக்கம், எல்லாம் கையை உயர்த்தி சந்தோஷமா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலும் இந்த காலை ஆராதனை கூடி வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க தானே? சந்தோஷமா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட, அப்படி அழகா சிரிச்ச முகத்தோட உட்காருங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லுது பாருங்க, பூமியின் குடிகள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட என்ன பண்ணுங்க? எங்க வரணுமா? எங்க வந்திருக்கிறோம்? அவருடைய சந்நிதிக்கு வந்திருக்கிறோம், அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லை மகிழ்ச்சியா தானே இருக்கிறீங்க? ஆமென். வேதவசனம் ரொம்ப அழகா சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணணுமா? சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அதான் சங்கீதக்காரன் தாவீது ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது நான் எப்படி இருந்தேன்? சந்தோஷமா இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு 4 நாள் லீவ் விட்டுட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போக சொன்னா பிள்ளைங்க என்னென்னலாம் கதை சொல்கிறாங்க பாருங்க. நேற்று தினத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் சின்ன ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஒரு சின்ன பையன், ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பையன் நெஞ்சை பிடிச்சிட்டு அந்த அழுகிறான். ஐயோ எனக்கு நெஞ்சை வலிக்குது, நான் என்ன பண்ண மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஒருவேளை சின்ன பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற வருகிறதான உங்களுக்கும் எனக்கும் ஆமென் என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வேதவசனத்துக்குள்ள கடந்து செல்லலாம். ஒருத்தவங்க எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 மற்றும் 4 முதல் 6 வரை வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் வழியே வலையை போடுகிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம அடிக்கடி வாசித்து தான் ஒரு வேத பகுதியை நாம் தெரிந்து நம் நிறையா தியானித்து இருக்கிறோம் இந்த பகுதிகளில். இந்த பகுதியில் நாம் பார்க்கறதுன்னு ஒரு அழகான ஒரு காரியம் பாருங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் உபவாசம் பண்ணி ஜெபித்து முடித்த பிறகு அநேக அற்புதங்கள் எல்லாம் செய்துவிட்டு அவர் அப்படியே வருகிறதான நேரத்தில் இந்த கெனசரேத்து என்கிறதான கடல் அருகே நின்று அங்கே என்ன பண்ணுறாங்க? வேத வசனங்களை அவங்க போதிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நடந்ததான இந்த சம்பவம். எல்லாம் வசனத்தை கவனிச்சிங்களா? திரும்ப ஒரு முறை வாசிங்கம்மா. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை பிரிந்து போகத்தக்கதாக இறுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கவனிச்சிங்களா வசனத்தை? ஹல்லேலூயா, ஆமென். அதற்கு முன்பதாக இருக்கிறது அந்த 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் சீமோன் தன்னுடைய வலையை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அந்த கரையில் நின்று அலசிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு மீனும் என்ன பண்ணலை, அகப்படலை. அவர் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு என்ன பண்ணலை, அந்த நாளிலும் கிடைக்க வேண்டியதான மீன்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து சீமோனை நோக்கி சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி அவர் சொல்லுகிறதான காரியம், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்றார். ஹல்லேலூயா, ஆமென். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள். ஆமென். நம்ம பார்க்கிறோம் சீமோனை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது சீமோன் அவருடைய தொழிலை என்ன தான்? மீன் பிடிக்கிறது தான். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபஷன் உண்டு. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரம்பரை என்ன பண்ணுவாங்க? ஒரே வேலைகளை செய்துட்டு வருவாங்க பாருங்க. அவருடைய தாத்தா முப்பாட்டன்கள் அப்படியே வரிசையாக செஞ்சுட்டு வருவாங்க. அப்படியாக தலைமுறையாக சில வேலைகளை செய்கிற பழக்கம் உண்டு பாருங்க. ஐ மீன் அப்படியாக தான் பாருங்க இந்த சீமோன் அவருடைய தொழிலை என்ன தான்?
மீன் பிடிப்பது தான். ஹல்லேலூயா. ஆமென். அவர் ராம் முழுவதுமாக பிரயாசப்பட்டிருக்கிறாரு. ஆமென். அவருக்கு தெரியும் பாருங்க, எங்க போனா எந்த மீன் கிடைக்கும், எப்படி வலைகளை போட்டு எந்த மீன்களை பிடிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு நன்றாக தெரிந்ததான ஒரு காரியம் பாருங்க. ஆனாலும் அவர் பிரயாசப்பட்டும் என்ன பண்ணல, ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் நாம் பார்க்கிறோம், இங்கே இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்றேன், வலையை போடுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு மொழிபெயர்ப்புல ரொம்ப அழகாய் போடப்பட்டிருக்குது பாருங்க, நீங்க சொல்லிட்டீங்க அவ்வளவுதான், நான் என்ன பண்ண போறேன், வலைய போடுறேன். ஹல்லேலூயா. ஆமென். உம்முடைய பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. நீங்க இந்த வலைய போடு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், எவ்வளவோ முறை நான் மீன் பிடிச்சிருக்கிறேன், எப்படி மீன் பிடிக்கும் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனாலும் நீங்க சொல்லிட்டீங்க, இதுக்கு என்ன கிடையாது, மறுபேச்சு கிடையாது என்று சொல்லி அவர் அங்கே அந்த காரியத்தை செய்த பொழுது அவருடைய வலை கிழியத்தக்கதான மீன்கள் கிடைத்தது. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய வார்த்தையை கேட்டு ஆமென் அவர்கள் வேலை அங்க என்ன பண்ணாங்க, செய்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணி விடுகிறோம் பாருங்க, ஆமென், நம்ம சாக்கு போக்கு சொல்கிறது மாத்திரம் அல்லாமல் அந்த வேலையை நம்ம என்ன பண்ணிடுறோம், நடக்காத காரியங்களை அல்ல தட்டிட்டே போயிடுறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவர் என்ன பண்ணல, சீமோன், சரி போதகரே நான் என்ன பண்ணிடுறேன், வலைய நான் போட்டுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல, நின்று விடலை பாருங்க. அவர் அங்க சொன்ன உடனே அவர் அவருடைய காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, அவருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை ஆமென் அவைகள் சும்மா என்ன பண்றதில்ல, திரும்பி வருகிறதல்ல. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தைகள் ஆமென் அவைகள் என்ன காரணத்திற்காக வந்ததோ அந்த காரணங்களை அவைகள் நிறைவேற்றி செல்லுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நாம் செய்ய வேண்டியதான காரியம் ஆமென், நாம் நம்முடைய வேலையை செய்கிறதுல கவனம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். அவர் ஒருவேளை சீமோன் அந்த நாளிலும் அந்த காரியத்தை செய்கிறதுக்கு அவர் தாமதித்திருந்தாலோ, இல்லை அந்த காரியத்தை நான் செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருந்தாலோ, வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாலோ என்ன பண்ணியிருக்காது, அவரிடத்துல மீன்கள் மிகுதியாய் கிடைத்திருக்காது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், சில தடைகள் வரும், நமக்கு நல்ல காரியங்கள், படிப்பு, திறமைகள் இவைகள் எல்லாம் நமக்கு இருக்கிறதுனால நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், இதெல்லாம் எனக்கு தெரியாதா, இவைகளை நான் பலமுறை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், செஞ்சிருக்கிறேன், இவைகள் என்னால் என்ன பண்ண முடியாதா, செய்ய முடியாதா, நீங்க சொல்லி நான் எப்படி சொன்னா மாத்திரம் என்ன பண்ணிடுமா, நடந்துருமா அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நம்ம நிறைய காரியங்கள் என்ன பண்ணிடுறோம், விட்டு விடுகிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய படிப்பின் காரியங்களாக இருக்கலாம், நம்முடைய வேலை காரியங்களாக இருக்கலாம், நம்முடைய அலுவலக காரியங்களாக இருக்கலாம், நம்முடைய பிஸ்னஸாக இருக்கலாம், நம்முடைய பர்சனல் காரியங்களாக இருக்கலாம். ஒருவேளை சீமோனை போல ஆமென் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறதான நேரத்தில் ஆமென் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தையின்படி ஆமென் நம் வேலைகளை செய்கிற பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது, ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய எண்ணங்கள்லாம் நிறைய நேரத்தில் அப்படியாக தான் இருக்குது பாருங்க. ஆமென். என்னால் என்ன பண்ணிட முடியும், செஞ்சிட முடியும். ஆமென். எல்லாம் நமக்கு என்ன பண்ணியிருக்குது, தெரிஞ்சிருக்குது, நான் செஞ்சிருக்கிறேன், பல முறை முயற்சி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அநேக நேரங்களில் நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அன்டில் நம்ம எக்ஸசைஸ் செய்கிற வரைக்கும் நமக்கு என்ன பண்ணாது, நம்முடைய காரியங்கள் ஒரு நாளும் வாய்க்கவே வாய்க்காது பாருங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஆமென் வல்லமை உள்ளதுதான், உண்மை உள்ளதுதான், ஆமென் அவர் ஜீவன் உள்ளதுதான். ஆனாலும் அவைகளுக்கான ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிற பொழுதுதான் அவைகள் என்ன பண்ண நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் நிறைவேறுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், சங்கீதம் 62 அதனுடைய 12ஆம் வசனம், ரோமர் 2 அதனுடைய 6ஆம் வசனத்திலெல்லாம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அவனவன் செய்கைக்கு தக்கதான பலன் என்ன பண்ணுதான், அவனவனுக்கு கிடைக்கிறதாம். ஹல்லேலூயா. ஆமென். நம் செய்கைகளை நம்முடைய செயல்கள் நடைமுறைக்கு வருகிற பொழுது என்ன பண்ணுது, நமக்கு பலன் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆமென் இது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, என்னுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு, என்னால் இனிமேல் என்ன பண்ண முடியாது, ஒன்றும்
செய்யவே முடியாது அப்படிங்கிறதான எண்ணம் அநேக நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வந்து விடுகிறது. அல்லேலூயா. ஆமென். இதற்கு எல்லாம் என்ன காரணம்னு சொல்லி பார்க்கிற பொழுது ஆமென், நாம் நம்முடைய வேலைகளை செய்கிறதுல நம் முயற்சி எடுக்கிறதே கிடையாது பாருங்க. ஆமென். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஆமென். கர்த்தர் நமக்கு நிறைய கற்பனைகளை கொடுத்திருக்கிறாங்க, கட்டளைகளை கொடுத்திருக்கிறாங்க. இவைகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்து விடுகிறோம் பாருங்க. ஆமென். வார்த்தையில் உண்மை உள்ள தேவன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன பண்றது இல்லையா? ஒரு நாளும் ஒளிந்து போகிறதே இல்லை, அவைகள் மாறுகிறதே இல்லை பாருங்க. ஆனால் நம்ம கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணிடுறோம்? மறந்து விடுகிறோம். சூழ்நிலை நமக்கு எதிராக வந்து விடுச்சுன்னா, ஆமென், ஒரு கஷ்டமான ஒரு காரியம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம்? எல்லாவற்றையும் நம்ம மறந்து விடுகிறோம் பாருங்க. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிங்க. அதற்கு பிறகு 12-13 வசனங்களை வாசிங்க. நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்பு ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. 12 மற்றும் 13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யன் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை காட்டிலும் ஒரு பெரிய பஞ்சம் அந்த தேசத்துல உண்டாயினதாம். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ஈசாக்கு நினைக்கிறார், நம்ம என்ன பண்ணலாம்? வேற தேசத்துக்கு போகலாம், வேற இடத்துல போய் என்ன பண்ணலாம், நம்முடைய வாழ்க்கையை நம்ம துவங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற பொழுது கர்த்தர் ஈசாக்கை நோக்கி சொல்லுகிறதான காரியம், நான் உனக்கு சொல்றதான அந்த தேசத்துல நீ என்ன பண்ணு? குடியிரு. அல்லேலூயா. ஆமென். நான் உன்னை எங்க இருக்க சொல்றேனோ அங்கேயே நீ இரு. நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். ஏன்னா நான் ஆபிரகாம் இடத்துல என்ன பண்ணியிருக்கிறேன்? வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியான வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். நேரம் குறுகிறதா இருக்கிறதுனால வசனங்களை வாசிக்காம நம்ம கடந்து போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபிரகாம் இடத்துல நான் வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன். நான் உன்னை திரளாய் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பூமியில் உன்னுடைய சந்ததி எப்படி இருக்கும்? வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனையாகவும் இருக்கும் என்று சொல்ல வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன். ஆனால் நான் உன்னை என்ன பண்ண போகிறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம் பாருங்க. ஆமென். கர்த்தரை விசுவாசிக்கிறதான ஆமென் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே யாரா? ஆபிரகாமின் சந்ததிகள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா எல்லாரும்? ஆமென். இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறதான நீங்களும் நானும் ஆபிரகாமினுடைய சந்ததிகளாய் இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்றாங்க? ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. அதான் ஈசாக்கின் இடத்துல சொல்றாங்க, அவருக்கு என்ன பண்ணிட்டேன்? உன்னுடைய தகப்பன், உன்னுடைய முற்பிதாக்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஆமென். அந்த இடத்துல ஈசாக்கு என்ன பண்றாரு? விதை விதைத்தார். அதுதான் நம்ம பார்க்க வேண்டியதான ஒரு காரியம் பாருங்க. விவசாயம் பண்றாங்க, நெல்லெல்லாம் என்ன பண்ண மாட்டேங்குது? வளர மாட்டேங்குது, மழை இல்லை, தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணல? சோர்ந்து போகல. ஹல்லேலூயா. அதை குறித்து அவர் ஒரு நாளும் என்ன பண்ணல? யோசிக்கல பாருங்க. ஆமென். ஒன்றுமே இல்லதான் பாருங்க. ஆமென். தேசத்துல பஞ்சம், ஆமென், ஆகாரம் இல்லை, கஷ்டத்துல இருக்குது. அப்படிப்பட்டதான நேரத்துல ஈசாக்கு என்ன பண்றாரு? விதை விதைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஈசாக்கு விதை விதைத்த பொழுது வாசிங்க அந்த வசனத்தை, 12ஆம் வசனத்தை. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் பெற்றான். ஹல்லேலூயா. 100 மடங்கு என்ன பண்ணாராம்? பலன் அடைந்தாராம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். என்ன விதைச்சாரோ அவைகளை அப்படியே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அறுவடை பண்ணியிருக்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்டெப் எடுத்து வைக்கிற பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்றாரு? நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறாங்க பாருங்க. ஆமென். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கு பாருங்க. until you exercise you will not rewarded அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு பாருங்க. ஆமென். நாம் நம்முடைய செய்கைகளை நம்ம செய்யாட்டினா நமக்கு என்ன பண்ணாது? பலன் கிடைக்காது. ரிவார்ட் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவைகள் நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான காரியங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அதனுடைய வேற
மொழிபெயர்ப்புகளில் போடப்பட்டிருக்கிறது ரிசீவ் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது பாருங்க. அப்ப நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான காரியங்களை ரிவார்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. ஆமென். அப்படியாக நாம் பெற்றுக்கொள்ளதான காரியங்கள் ஆமென் நாம் முயற்சி செஞ்சாதான் என்ன பண்ணோம், அதை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ண வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஆமென். தேசத்துல பஞ்சமா இருந்ததான நாட்களில ஆமென் ஈசாக்கு என்ன பண்ணாரு, விதை விதைத்தாரு பாருங்க. ஆமென். அவர் சூழ்நிலையை பார்க்கல, ஒரு நாளும் பார்க்கல. ஆமென். தேசத்துல ஒண்ணுமே இல்லை, ஒரே வறட்சியா இருக்குது, மழை இல்லை, தண்ணி இல்லை, விவசாயம் பண்ற எல்லாரும் என்ன பண்றாங்க, நஷ்டத்துல போயிட்டு இருக்கிறாங்க. நான் மாத்திரம் பண்ணா விளங்கிடுமா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணல, நினைக்கல பாருங்க. அநேக நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் என்ன பண்ணி விடுகிறோம், கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நாம் மறந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தைகள் ஆமென், கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதான காரியங்களை நாம் மறந்து விட்டு சூழ்நிலைகளே பார்த்து பார்த்து நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், அநேக காரியங்களுக்கு நம்ம தயங்கி நின்று கொண்டிருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆசீர்வாதம் வரலைங்க, எனக்கு நன்மை நடக்க மாட்டேங்குது, என் குடும்பத்தில் பிரச்சனை இப்படியா இருக்குது, என்னுடைய சூழ்நிலை எனக்கு வித்தியாசமா போயிட்டு இருக்குது, என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன், டியூஷன்ல வைக்கிறேன், நல்ல பணம் கொடுத்து பெரிய பள்ளிக்கூடத்தில் வைக்கிறேன், ஆனா பிள்ளைகளுக்கு படிப்பு வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தையின்படி நாம் கால் எடுத்து வைக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு எப்படி ஆசீர்வாதத்தை தராங்களா, எப்படி தராங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நமக்கு தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை தான் தர கர்த்தர் என்ன பண்றாங்க, விரும்புகிறாங்க. ஏதோ கொஞ்சம் அப்படி கிள்ளி கொடுத்தா போதும், அப்படி உடச்சு கொஞ்சம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்றது இல்ல, விரும்புகிறதே இல்லை பாருங்க. அவர் அவருடைய பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க, திரளாய் ஆசீர்வதிக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. பரிபூரணமான நன்மைகளினால கர்த்தர் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நாம் செய்ய வேண்டியதான காரியம் விதைக்க வேண்டும். ஹல்லேலூயா. பஞ்சத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது பாருங்க. ஆமென். பேதுரு போல ஆமென் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மீன் நைட்டு பூரா நம்ம ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் எனக்கு என்ன பண்ணல, மாட்டலை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிச்சுட்டு இருக்க கூடாது பாருங்க. கர்த்தர் சொல்லி இருக்கிறாங்க, நீ ஆழத்துல போய் என்ன பண்ணு, வலைய போடு, உனக்கு நான் என்ன பண்ண போறேன், ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். வலைகள் கிழிந்து போகத்தக்கதான மீன்களை கொடுத்தாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அப்படியான ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நமக்கு அவர் தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஆமென். நாம் நம்முடைய முயற்சிகளை நாம் செய்ய வேண்டியது நமக்கு ரொம்ப அவசியமாய் இருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரமுடைய 10, 13, 14 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணி, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உனக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா, ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உங்களோட சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அவன் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பகுதி பாருங்க. நாகமானை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அவன் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 to 14 வசனங்கள் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ரொம்ப அழகா எங்க போடப்பட்டிருக்குது பாருங்க. அவன் இந்த நாகமான வீட்டில் அடிமையாய் வந்ததான ஒரு பெண், ஒரு சின்ன பிள்ளை, அவருடைய எஜமான் குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்த்து அவருடைய எஜமானி அம்மாட்ட போய் சொல்றாங்க, இப்படியாய் ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவரிடத்துல என்ன பண்ணுங்க, ஐயாவை அனுப்பி வைங்க, நம்முடைய முதலாளி அனுப்புங்க, அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த நாட்களில் இந்த குஷ்டரோகம் என்பது ஒரு பெரிய வியாதியா இருந்தது. ஆனால் இந்த மனுஷனும் ஆமென் ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங்ல இருக்கிறார், ஒரு உயர் பதவியில் இருந்ததான ஒரு மனிதர் பாருங்க. ஆனால் அவர் ரொம்ப ஒரு கஷ்டத்தோட இருக்கிறாரு. அப்படிப்பட்டதான நேரத்துல தான் இந்த சின்ன பொண்ணு சொல்றாங்க, அவர் இப்படியா போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்படியாய் போன பொழுது நம்ம வாசித்த பிரகாரமாக ஆமென் இந்த 10ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த யோர்தான் நதியில போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்ம கிட்ட சொல்லுகிறதான காரியங்கள் ரொம்ப எளிதான ஒரு காரியங்கள் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நீ என்ன பண்ணு, ஒரு பெரிய சுமையை தூக்கிக்கிட்டு நீங்கே இந்த அவ்வளவு தூரம் போ, நீ இப்படி ஒரு காரியத்தை செய், தலையில மொட்டையை போட்டுக்கோ, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு கர்த்தர் நம்மள்ட்ட என்ன பண்றது இல்லை, சொல்லுகிறது இல்லை பாருங்க. அவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், என்னுடைய வார்த்தையின்படி நீங்க செய்யுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய கட்டளைகளை
கடைபிடிங்க. ஹல்லேலூயா. ஆமென். என்னோட வாயிலிருந்து வருகிறதான வார்த்தையின்படி நீங்க உங்களுடைய காரியங்களை செய்யுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறதான காரியங்கள் மிகவும் எளிதான காரியங்கள். ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், அது எல்லாத்தையும் ஆமென் அதை நம்ம அசட்டையாய் விட்டு விடுகிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியாக அந்த மனுஷன் பாருங்க ஆமென் ரொம்ப கோபம் வந்துடுது. அந்த தீர்க்கதரிசி வந்து இவருக்கு மருந்து கொடுப்பாரு, இல்லைன்னா இவரை தொட்டு இவருக்கு எண்ணெய் பூசி ஏதாவது செஞ்சு சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் நினைத்திருப்பாரு போல. ஆனால் அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணல, வெளியிலேயே வரல, அவருடைய வேலையால் அனுப்பி நீங்க என்ன பண்ணு, இப்போ இந்த காரியத்தை அவர் இடத்துல சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுகிறார். அப்படியா இருந்த பொழுதுதான் இந்த நாகம்மானுடைய வேலையால் அவர் இடத்துல சொல்றாரு, ஒரு பெரிய காரியத்தை சொன்னா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, செஞ்சிருப்பீங்க தானே. நீ இவ்வளோ பணத்தை கொண்டு வா, இவ்வளோ பொருளை கொண்டு வா, இப்படி ஒரு இடத்துல போய் ஒரு மருந்தை எடுத்துட்டு வா, உனக்கு நான் என்ன பண்றேன், சுகம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பெரிய காரியத்தை சொன்னா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கல்ல, செஞ்சிருப்பீங்க தானே. என்ன சொன்னார், ஒரு தண்ணியில போயிட்டு முழுகுங்க, இந்த யோர்தான் நதியில ஒரு 7 தடவை முழுகு எந்திரிங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்கிறாரு. இது பெரிய காரியம் இல்லை, வாங்க செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவர் அந்த யோர்தான் நதியில முழுகி எழுந்திருந்த பொழுது ஆமென் அவருடைய சரீரம் எப்படி இருந்தது, அந்த கடைசி வசனத்தை வாசிங்க 14. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறினது. ஹல்லேலூயா. அவருடைய வியாதி என்ன பண்ணுச்சு, நீங்கினது. அவருடைய தோல்ல இருந்ததான அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கி ஒரு சின்ன குழந்தையினுடைய மாம்சத்தை போல, சரீரத்தை போல அந்த மனுஷனுடைய சரீரம் மாறினது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவர் அந்த தண்ணியில இறங்கினதுனால தான் அவருக்கு என்ன பண்ணுச்சு, சுகம் கிடைத்தது. ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில், அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறைய காரியங்களை நம்ம விட்டு விடுகிறோம் பாருங்க. அவ்வளோதான், இதெல்லாம் செஞ்சு ஒன்றும் நடக்காது. இவைகள் எப்படி எனக்கு நடக்கும், தேசம் இப்படி போயிட்டு இருக்குது, சூழ்நிலை இப்படி போயிட்டு இருக்குது, என்னுடைய அலுவலகம் இப்படி போயிட்டு இருக்கிறது, நான் படிக்கிற இடம் இப்படி போயிட்டு இருக்குது, இப்படி இருக்கிறதான சூழ்நிலையில எனக்கு மாத்திரம் என்ன ஆயிட போதா, எதுவும் ஆசீர்வாதம் வந்துட போதா, எனக்கு மாத்திரம் நன்மை வந்துட போதா அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நாம் விட்டு விடுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நாம் வாசித்ததான அந்த வேத பகுதியில் கூட நம்ம அதை தான் பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். அந்த 7ஆம் வசனத்திலும் 8ஆம் வசனத்திலும் நம்ம பார்க்கிறோம். ஆமென். இயேசு சொன்னபடியாக அவர்கள் கற்சாடியை நிரப்பினார்கள், பின்பதை எடுத்து பரிமாறினார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அங்க அந்த வேலை அங்க செய்யப்பட்ட பொழுது அதுல என்ன பண்ணுச்சு, அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினது. ஹல்லேலூயா. ஆமென். வெறும் கையோட இருக்கலாம் நம்ம. ஆமென். நம்முடைய பாக்கெட் எம்டியா இருக்கலாம், பேங்க் பேலன்ஸ் எம்டியா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை கர்த்தர் பரிபூரணமாய் உங்களுக்கு செய்ய அவங்க எப்படி இருக்காங்க, வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறதான காரியங்களை கர்த்தர் நமக்கு திரளாய் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஆமென். அவர்களுக்கு கர்த்தருக்கு காரியங்கள் பெருசா இருக்கணும், ஆமென், அதுக்கு பேக்ரவுண்ட் இருக்கணும், அதுக்கு பொருள் இருக்கணும் என்பதெல்லாம் அவசியம் இல்லை. ஆமென். இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளாக உருவாக்குகிறவர் தான் யாரு, நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் என்ன பண்றாராம், உட்கார வைக்கிறார், அமர வைக்கிற தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒண்ணுமே இல்லாத காரியங்கள், முடியவே முடியாது என்றதான காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் செய்ய வேண்டியதான காரியங்கள், நம்முடைய ஸ்டெப் எடுத்து நம்ம வைக்க வேண்டியது தான் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் தயங்கி 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 நம்ம நின்றுகிட்டே இருந்தோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாது, ஒரு நாளும் ஒரு காரியங்களும் நடைபெறாது. ஹல்லேலூயா. ஆமென். யோனாவின் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. கர்த்தர் யோனாவின் இடத்துல சொல்றாங்க, நீ போய் அந்த தேசத்துல பிரசங்கம் பண்ணு. அந்த தேசத்தின் ஜனங்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களாக இருக்கிறாங்க. எடுத்து வாசிங்க 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் வருத்தமில்லாமல் இருப்பேனோ என்று. ஆமென். அந்த நினிவே ஜனங்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஜனங்களாய் அவர்கள் இருக்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்முடைய தேசத்துக்காக ஜெபம் பண்றீங்க? ஹல்லேலூயா. நிறைய கையை காணுமே, கொஞ்சம் பேர் தான் ஜெபம் பண்றீங்களா?
நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அதற்காக நம்ம என்ன பண்ணணும், சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டும் பாருங்க. ஆமென். வெறும் ஜெபம் மாத்திரம் பத்தாது, நம் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். அதான் அடிக்கடியாக சொல்லுவேன் பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷத்தில் கர்த்தர் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதான காரியம், ஆமென், நீங்கள் சகல ஜனங்களுக்கும் போய் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். விதைக்க வேண்டியது யாருடைய வேலை? என்னுடைய வேலை. ஹல்லேலூயா. விதைக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய வேலையாக இருக்கிறது. விளைய செய்யறது யாரு? கர்த்தர். ஆமென். அப்படியே தான் பார்க்கிறோம். இந்த நினிவேல ஆமென் யோனா போய் என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்ணுகிறார். 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆமென். அவர் பிரசங்கம் பண்ணின பொழுது ஆமென் அந்த தேசத்தின் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, மனம் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு ஜனங்களுக்கு போகும் பட்சத்துல ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, மனம் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நாம் நம்முடைய என்ன பண்ணணும், நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கணும், வசனத்தை சொல்லணும், சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கணும் பாருங்க. ஆமென். நாட்கள் ரொம்ப பொல்லாதவைகளாக இருக்கிறது பாருங்க. ஒவ்வொரு காரியங்களா நீங்க யோசிச்சு பாருங்க. ஆமென். நம்முடைய தமிழகத்துல இப்போ எல்லா இண்டிவிஜுவல் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் நம்பர் ஐடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தெரியும் தானே எல்லாத்துக்கும்? ஆதார் போக அது இல்லாமல் எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்பர் ஐடி, எண்ணினால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஐடி. இப்போ நமக்கு பேர் இருக்குது இல்லையா, இதை போல நம்பர்ஸ் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு நம்முடைய தமிழகத்தில் அதற்கான காரியங்கள்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்னும் எவ்வளவு நாள் இவைகள் நீடிக்குமோ தெரியாது. அதற்குள்ள மற்ற ஜனங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். மற்ற ஜனங்கள் யாருடைய கரங்களில் இருக்கிறாங்க, நம்முடைய கரங்களில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம் சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கிக்கிற பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய இருதயத்துல கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வசனம் விமிதமாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது பாருங்க. ஆமென். ஜெயத்தை கொடுக்கிறது யாரு தான்? கர்த்தர். ஹல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்னாடி பகுதியில் நம்ம பார்க்கிறோம், யுத்தத்திற்கு என்ன பண்ணணும், குதிரை ஆயத்தமா இருக்கணும். ஆனா நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஆமென். நாம் ஆயத்தப்படுகிறதும் இல்லை, நாம் செயல்படுகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆயத்தமாய் நாம் செயல்படுகிற பொழுது கர்த்தர் என்ன பண்றாங்க, காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க பண்ண வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அது நம்முடைய தனிப்பட்ட காரியங்களாக இருக்கலாம், நம்முடைய குடும்ப காரியங்களாக இருக்கலாம், நம்முடைய வேலை செய்கிற ஸ்தலங்களாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளின் காரியங்களாக இருக்கலாம். ஆமென். மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம் ஸ்டெப் எடுத்து வைக்கிற பொழுது, நம்முடைய முதற்படி நாம் எடுத்து வைக்கிற பொழுது கர்த்தர் நமக்காக என்ன பண்றாங்க, முன்னின்று காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியங்கள் என்ன பண்றாரா, வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறாங்க. அவரே உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் முன்னின்று செய்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஆமென். வருடங்கள் கடந்து விட்டது, ஆமென், வயசாயிட்டே போயிட்டு இருக்குது. ஆனாலும் ஆமென் நாம் இருந்த இடத்திலேயே நம்ம இருக்கிறோமா, இருந்து கொண்டு இருக்கிறோம். அநேக நேரங்களில் சூழ்நிலைகளையும் ஆமென் நம்முடைய பலவீனங்களையும் மற்ற காரியங்களையும் ஆமென் வேதத்திலிருந்து வருகிறதான வார்த்தைகளையும் நம்ம கேட்காம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் நம்முடைய ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதற்கும் நம்முடைய வேலைகளை செய்கிறதற்கும் நம்ம யோசித்து கொண்டே இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் என்ன பண்ணாது, காலம் செல்லாது. ஹல்லேலூயா. ஆமென். உலகத்திலே பழமொழி அழகா சொல்றாங்க பாருங்க. நம்ம வேலை என்ன பண்ணோம்னா, முயற்சி பண்ணோம்னு சொன்னா அது திருவினை ஆக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. முயற்சி பண்ணாதான் என்ன பண்ணும், காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற மனுஷன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். ஆனால் கர்த்தரை அறிந்ததானே ஆமென் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், ஆமெனுடைய வார்த்தைகளை சரியாய் செய்கிறதான தேவன், ஆமென் அவர் நமக்குள்ள இருக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், முயற்சி செய்கிறதற்கு மறந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நாம் முயற்சி செய்கிற பொழுது ஆமென் கர்த்தர் நம் மூலமாக அநேக காரியங்களை நடப்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லி இருக்குது பாருங்க. ஆமென். நம் காரியங்கள் நம் செய்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாங்க. நம் வேதத்தில் பார்த்தோம் பாருங்க. ஆமென். ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கிறோம், அநேக இடத்துல பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது
கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமாக செஞ்ச பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? விடுதலையாய் வெளியில வந்தாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம் காரியங்களை நம்ம செய்கிறது இல்லை, நம்முடைய வேலைகளை நம்ம செய்கிறது இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இன்னும் தயங்கி நின்று கொண்டே இருக்கிறோம் பாருங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். நாம் நம்முடைய வேலைகளை செய்கிறதில்ல ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தருணம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன பண்ணணுமா? ஜாக்கிரதையாய் போதிக்க வேண்டும். கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் போனால் அது நமக்கு எப்படி இருக்குது? சாபமா இருக்குது. நமக்கு அது ஐயோ என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது பாருங்க. ஆமென். இன்னும் காலம் செல்லாது. ஆமென். யோனா இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு தான் பயந்து என்ன பண்ணாரு? அவர் வேற இடத்துக்கு போனார் பாருங்க. ஆமென். நினிவேக்கு போக சொன்னா அவர் தர்ஷீஷுக்கு போகிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அவரை போல போய் மீன் வயிற்றுல மாட்டி அடிபட்டு கஷ்டப்பட்டு வருகிறதற்கு முன்பதாக ஆமென் கர்த்தர் சொல்லுகிறதான காரியங்களை நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? முயற்சி பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு முன்னின்று எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் நாம் பார்க்கிறோம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்டாதான் என்ன பண்ணும்? கிடைக்கும். தட்டுனாதான் என்ன பண்ணும்? திறக்கும். ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம் 34:10 கர்த்தரை தேடுங்கள் குறைவுபடாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படியாக ஆமென் நாம் பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சாதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17-20 வசனங்கள் வாசிக்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம் சொன்னா கர்த்தர் மேல் நம்முடைய விசுவாசம் இருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு என்ன பண்றாங்க? காரியங்களை வாய்க்க பண்ணுகிறாங்க. ஆனா இந்த முன்னாடி செய்ய வேண்டியதான காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு பின்னாடி இருக்கிற காரியங்களை மாத்திரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாஞ்சித்துட்டு இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. கடமையை செய், என்ன பண்ணாத. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பலனை மாத்திரம் எதிர்பார்க்கிறோம், கடமை என்ன பண்றதில்ல? செய்கிறதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிறதான கடமைகள் அநேகம் உண்டு. ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான காரியங்களை ஆமென் நம்ம ரொம்ப கவனமாய் நம்ம செய்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் மற்ற காரியங்களை மாத்திரம் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதற்கு முன்னாடி செய்ய வேண்டியதான காரியங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் வராமலே இருக்கிறது பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாங்க. நம்முடைய ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடி எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னா அதற்கான காரியங்களை யார் பார்த்து கொள்வா? கர்த்தர் பார்த்து கொள்வாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் ஈசாக்கு இடத்துல சொல்றாங்க இல்லையா, பலி பொருள் எங்க அப்படின்னு கேட்ட பொழுது கர்த்தர் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாரு? பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக செய்வாங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஆனால் நான் ஸ்டெப்பே எடுத்து வைக்க மாட்டேங்க, நான் ஒரு முயற்சி பண்ண மாட்டேன், கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்வாங்கன்னு சொன்ன ஒரு நாளும் என்னது நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆமென். விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னாதான் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாங்க? சகாயராக இருந்து காரியங்களை செய்வாங்க. ஆமென். நாம் கர்த்தர் இடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தருவாங்க. ஆமென். கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் நமக்கு என்ன பண்றாங்க? பதில் கொடுக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைகளை தாழ்த்துவோம், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் ஜீவனின் பலனான கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் செய்கைக்கு தக்கதான பலனை தருகிறதான தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் செய்ய வேண்டியதான காரியங்களை சரியாய் செய்ய ராஜா எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, எங்களுக்கு பலத்தை கொடுங்க, எங்களுக்கு தைரியத்தை கொடுங்க, எங்களுக்கு விசுவாசத்தை கொடுங்க ராஜா. அப்பா, நாங்கள் செய்ய வேண்டியதான காரியங்கள், நாங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியதான காரியங்களை சரியாய் செய்து உடைய ஆசீர்வாதத்தையும் உடைய நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள அப்பா நீரே எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய சூழ்நிலைகளுக்கு எதிராக இருக்கலாம் ராஜா, ஆனாலும் நீர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் எங்களுக்கு நன்மைகளை தருகிறதான தேவன். அப்பா, நீர் எங்களோடு இருக்கிறீங்கிறதான நம்பிக்கையோடு ராஜா நாங்கள் எல்லாவற்றையும் அப்பா செய்ய எங்களுக்கு நீரே எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் வசனத்தை கேட்டதானே எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். இருதயத்தில் எல்லாம் பேசுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைகளை எல்லாம் மாற்றுங்க, மற்றவர்கள் வருகிற நாட்களில் கொண்டு வந்து உடைய ஆசீர்வாதத்தினால் ராஜா நீரே நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் ஒவ்வொரு தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அப்படி எல்லாரும் எழுந்து நின்று
ஆமென். நாம் ஜெபிக்கலாம். Praise the Lord. Hallelujah. எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். Hallelujah. நல்ல ஆலோசனைகளை கேட்டிருக்கிறோம். ஆமென். நமக்கு என்ன வேணும்? ஒரு தாகம் இருக்கணும். Hallelujah. ஆமென். Praise the Lord. நல்ல ஒரு பழமொழியும் கூட சொன்னார் இல்லையா? ஆமென். என்ன பண்ணு, வேலையை செய்ய, பலனை என்ன பண்ணாத, எதிர்பார்க்காத. ஆமென். நாகமான் வீட்டில் ஆமென் பலனை எதிர்பார்க்காம தேவாதி தேவனாகிய கர்த்தரை அறிமுகம் செய்தது யார் தெரியுமா? ஒரு அடிமை பெண். யாருங்க? யாரு? நாகமான் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு அடிமை பெண் தான் கர்த்தரை நாகமானுக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். நாகமானுடைய மனைவியின் மூலம் அறிமுகம் செய்கிறார்கள். புறப்பட்டு வந்த பிறகு பாருங்க, நாகமானுடைய இருதயம் ஆமென் பிரைஸ் தி லார்ட் என்ன பண்ணல? இடம் கொடுக்கல. கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு அந்த இருதயம் இடம் கொடுக்க மாட்டேங்குது. இரண்டாவது முறையாக ஆமென் கர்த்தர் நாகமானுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுகிறார். ஒரு பெரிய காரியத்தை சொன்னால் நீங்கள் செய்ய மாட்டீங்களா? இது ஒரு அற்பமான காரியம் தானே. பிரைஸ் தி லார்ட். இது ஏன் செய்யக்கூடாது? நீ கர்த்தர் அந்த அடிமை பெண்ணை போல, நாகமானுடைய ஊழியக்காரர்களை போல உங்களை என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. தாகம் இருந்தால் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. தாகத்தோடு நம்ம எப்போ கொடுப்போம்? கர்த்தர் நம்மை அபிஷேகித்து பலப்படுத்தி வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. கடந்த ஒரு வாரம் முன்பதாக ஏஞ்சலா அவனுடைய பிரசங்கத்தில் அவங்க சொன்னாங்க, திஸ் இஸ் தி செகண்ட் சான்ஸ். நம்ம கொடுக்கப்பட்ட இரண்டாவது சான்ஸ் இது. ஹல்லேலூயா. இல்லை, இந்த சான்ஸை நம்ம என்ன பண்ணிட வேண்டாம். ஆமென். விட்டுற வேண்டாம், பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாடுவோமா? க்ளோரி. ஆகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நீலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஆகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நீலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறே. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறே. நான் தாகத்தோடு காத்து நிற்கிறே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தாகத்தோடு நான் காத்திருக்கிறப்பா. ஆண்டவரே, என்னை அபிஷேகித்து ஆமென் என்னை பலப்படுத்தி என்னை பயன்படுத்துங்க, உபயோகப்படுத்துங்க. ஆண்டவரே, நான் ஒரு உபயோகமற்ற பாத்திரமாய் இருக்க விரும்பல, நீங்க பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் இருக்க விரும்புறேன். ஹல்லேலூயா. ஒரு அடிமை பெண்ணுக்கு நீங்க அந்த ஒரு தைரியத்தை கொடுத்தீங்க, அதுபோல எங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். உண்மை ஆண்டவரை ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு அந்த போல்ட்னஸ் அது எப்போ வரும்னு சொன்னா, ஒரு அபிஷேகம் நமக்குள்ள வரும்பொழுது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 1:8 அழகா வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து ஆமென் உலகமெங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படிதானே அப்போஸ்தலர் கர்த்தர் உலகமெங்க அனுப்பினாரு. ஆமென். 12 அப்போஸ்தலர்கள் உலகமெங்கும் போய் தானே சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. ஆமென். நம்ம இங்க நிறைய இருக்கிறோம், கிட்டத்தட்ட ஆமென் 100க்கு அதிகமானவர்கள் இருக்கிறோமே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு நம்ம தாகத்தோடு செயல்படுவோம்னு சொன்னா. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பல்லவி திரும்ப நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து பாடி ஆமென் தீர்மானங்களை எடுத்து காணிக்கை செலுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். Glory. Hallelujah. Praise the Lord. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறே. நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை
தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். சொல்லுவோம், ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். அகமுள்ளவர் மேல் தண்ணீரை அல்லேலூயா என்ற நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. அகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று. வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு ரிசீவ் பண்ணுங்க. ஓ ஊற்றுமையா வல்லமை, பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா கேட்போம், வல்லமை ஊற்றப்படுவதாக. பரிசுத்தாவின் அபிஷேகம் glory ஊற்றுமையா வல்லமை. வரதன கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கைகளை தட்டி, நல்ல உற்சாகமா கைகளை தட்டி, ஹல்லேலூயா. நல்ல எல்லாரும் கைகளை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி. ஆமென். Praise the Lord. Hallelujah. Lord. Praise the Lord. Hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah. Amen. Praise the Lord. Oh, hallelujah. அபிஷேகத்தோடு நான் புறப்பட்டு போவோம். இந்த பலத்தோடு நீ புறப்பட்டு போ. உன்னோடு இருக்கிறவர் நான் அல்லவா? ஆமென். கிதியோனுக்கு சொன்னது போல கர்த்தர் சொல்றார், இந்த பலத்தோடு இந்த அபிஷேகத்தோடு புறப்பட்டு போவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை வழி நடத்துவார், பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Hallelujah. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஊற்றுமையா உம்முடைய வல்லமையேன்னு சொல்லி ஆமென். ஒவ்வொருவரும் நீங்க பாடுறது பாட்டு இல்லை, நீங்க கேட்குறீங்க. ஆமென். என் மேல ஊற்றுங்கப்பான்னு நீங்க கேட்குறீங்க. அப்படி நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் அதை நம்ம கொடுக்காம இருக்க மாட்டார். கேட்டோம், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஊற்றுமையான்னு யாரெல்லாம் கேட்டீங்களோ அவர்கள் மேலெல்லாம் இன்னைக்கு ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது. சுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த வாரத்தில் நம்ம அதை கண்கூடாக ஆமென் நம்முடைய அனுபவத்தில் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு முறை கூட ஆமென் ஒரு சான்ஸ் நம்ம கொடுக்கலாம். எல்லாரும் பாடுவீங்களா? ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு திணிக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். இறுதி ஜெபத்தை பாஸ்டர் அவர்கள் எடுப்பார்கள். காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இந்த நாளில் விசேஷமாக பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம்.
அது ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டாக அரசாங்க தேர்வு எழுதுகிறவங்க, மற்ற பிள்ளைகள், ஆமேன், காலேஜிலேருந்து ஸ்கூல் வரைக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். எல்லாரும் நீங்கள் ஒருமனப்படணும். நீங்களும் நான் சேர்ந்து ஜெபம் பண்ணா கர்த்தர் அவளை பலப்படுத்துவார், ஞானத்தை கொடுப்பார். ஆமீன். எல்லாம் நல்லா பாஸ் பண்ணுவாங்க, மேல் வகுப்புகள் போவாங்க, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அதற்காக ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் காட். இன்னைக்கு பாருங்க, ரொம்ப பேர் வரல, சில குடும்பங்கள் வரவில்லை. ஆமேன். அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். தடைகள் எல்லாம் நீங்கட்டும், கர்த்தர் எல்லாரையும் கொண்டு வருவாராக. ஹல்லேலூயா. ஆமேன். பிரைஸ்ல நமக்கு நிறைய புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்கணும். ஆமேன். நான் ஜெபிக்கிற ஜெபம் அதுதான். ஆண்டவரே, இந்த 2023ஆம் ஆண்டிலே எனக்கு அநேக புதிய குடும்பங்களை, புதிய ஆத்மாக்களை நீங்கள் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுவேன். இந்த வருகிற நாட்களில் கொடுக்க போகிறதுக்காய் நன்றின்னு சொல்லுவேன். அப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். எல்லாரும் ஒருமனப்படுவோம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நெஞ்சோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நல்ல தர்மையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூடமை துதிக்கிறோம் ராஜா. ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிற எங்கள் தேவனே, உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கும்படியாக உங்கள் சமூகத்திலும் எங்களை நீங்கள் கூட்டி சேர்த்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளின் ஆராதனை முழுமையிலும் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் தங்கியிருந்தபடியினாலே நாங்கள் நன்றியோடு கூடமை துதிக்கிற ராஜா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் சொல்லுகிற பிரகாரமாய் என் நாமத்தை பிரஸ்தாபமனம் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியாக கர்த்தாவே, இந்த நாளிலும் உங்கள் சமுத்திரம் கூடி வந்திருக்கிறதான எங்களை ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பி கர்த்தாவே கொண்டு செல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்குனபடி உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஆராதனை பாடல் ஆராதனை ஆசீர்வதிங்களே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம். பாடல்கள் மூலமாய் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தாவே நீங்கள் கிருபை செய்தபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தாவீது சொல்லுகிறபடி நான் என் பாட்டினால் அவரை துதிப்பேன், அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே நீங்கள் செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து நாங்கள் உம்மை பாடி துதிக்கும்படி கிருபை செய்தபடியால் ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. போல இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தாவே நீங்கள் பேசினபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் கிரியை செய்யக்கூடியவர்களாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோமே ஐயா. நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே செயல்படுகிற செயல் வீரர்களாக இருக்க வேண்டும் ஐயா. நாங்கள் ஒருவரும் கர்த்தாவே எங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்களை வீணாக்கி விடாதபடி கர்த்தாவே பிரயோஜனப்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்க. இதுவே ரட்சணை நாள், இதுவே அனுக்கிரக காலம் என்று சொல்லப்படுகிறது ஐயா. காலங்கள் ஆண்டவரே கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, காலங்கள் வீணாக்கப்படாதபடி கர்த்தாவே இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே கிரியை செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. உமக்காக கிரியை செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும், உமக்காக ஓடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் ராஜா. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறதே, அந்த அறிவிக்கிற அறிவிப்பாளர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் ஐயா. எங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் பெரிது ஆண்டவரே. அந்த பொறுப்பை ஒருவரும் அலட்சியம் செய்து விடக்கூடாது ஐயா. அலட்சியம் செய்யக்கூடாதப்பா. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதே. கிரியை செய்யக்கூடிய காலங்களில் நாங்கள் கிரியை செய்யணும், நல்ல வேலை செய்யணும், உமக்காய் ஓடணும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்தி ஆண்டவரே உமக்காக ஓட உழைக்க பிழைக்க கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் படைத்திருக்கிற அன்பின் காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்கள் சமூகத்தில் படைத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் காணிக்கப்பட்டின் அருகிலே இருந்து
காணிக்கை போடுகிறவர்களை கவனித்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் என்ன நிலைமையாக இருக்கிறோம் என்கிறதெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறீங்கப்பா. கர்த்தாவே, நாங்கள் நினைப்பதற்கும் மேலாக நீங்கள் செய்கிற தேவன், வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக செய்கிற தேவன், கட்டளையிடுகிற செய்கிற தேவன், நிரம்பி வழியை செய்கிற தேவன், திரளான காரியங்களை கட்டளையிடுகிற தேவன், பெருகச் செய்கிற தேவனாக இருக்கிறபடினால் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே தம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதித்து திருப்திப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். யார் யார் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ அவர்கள் தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்தித்து நடத்தும்படி செபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் நம்முடைய சமூகத்துக்கும் அந்த தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் கடந்து செல்லட்டும். வர தடைப்பட்டவர்களை நினைக்கிறோம், உங்கள் சமூகத்தில் தானே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாட்களில் எங்கும் பலவிதமான பலவீனங்கள் காணப்படுகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஐயா. உங்கள் நாமத்தினால் இந்த பலவீனங்கள் எல்லாம் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, யார் யார் ஆண்டவர் இப்படிப்பட்ட சளி கஷ்டங்களினாலும் காய்ச்சலினாலும் இன்னும் பல பலவீனங்களினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குள்ளும் இந்த நாளில் தானே உங்கள் அற்புத சுகமளிக்கிற வல்லமை கடந்து செல்லட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்கள் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து போகட்டும் ஐயா. பலவீனம் நீங்கி சுகமாய் இருக்கட்டும் ஐயா. ஆண்டவர், சுக தேகிகளாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் வைத்திருள வேணும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம். பலவீனங்கள் நீங்கட்டும், சுகம் ஆகட்டும் ஐயா. ஸ்தோத்திரம். அதுபோல இந்த நாளிலும் ஆண்டவரே, அரசாங்க தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளை தினத்திலிருந்து கர்த்தாவின் பரீட்சை எழுத போகிற +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் கர்த்தாவே, ஆண்டவர் சபையிலும் இருக்கிற நல்ல பிள்ளைகள், ஆண்டவரே படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் எல்லா எக்ஸாம்ஸ், அவர்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நல்ல மதிப்பெண்கள் பிள்ளைகள் எடுக்கணும் ஆண்டவரே. நல்லா படிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், ஆயத்தமாகி கடந்து போகணும். கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வேண்டிய விசேஷ பலனை கொடுக்கணும். இந்த நாளில் எந்த பலவீனமோ ஆண்டவரே, பயமோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கய்யா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளெல்லாம் நன்றாக படித்து சிறந்த நிலைமையிலே முன்னுக்கு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. அதுபோல் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மற்ற எல்லா பிள்ளைகளுக்காக, காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, தங்களுடைய தேர்வை ஆண்டவரே எதிர்நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கட்டும். ஞானத்தில் குறைவுள்ளவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடமை என்று சொல்லி வசனம் சொல்கிறது ஐயா. தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் அப்படிப்பட்ட ஞானத்தினால் நிரப்புங்க. கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும். நல்லா படித்து நல்ல தேர்ச்சி பெற்று ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும். உங்கள் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். வந்த ஒவ்வொருவரையும் உங்கள் நாமத்தில் தானே நாங்கள் ஆசீர்வதித்து வாழ்த்து ஜெபிக்கிறோம். உங்கள் ஆசீர்வாதம் ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் தங்கட்டும். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சகல விதமான துதி, கன, மகிமை அவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். பக்கத்தில் பெற்றோர் இருந்தால் உங்கள் பிள்ளைகள் மேல் கைகளை வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விட்டார். ஆமென். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைங்க மேல் கை வைங்க. பலவீனமாக இருக்கிறவங்க ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியே உங்களுடைய இருதயத்தின் மேல் கை வைத்து கொண்டு எல்லார் கரங்களை உயர்த்தி, அப்பா உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் அற்புதம் செய்திருக்கா உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லா பலவீனத்தின் கட்டுகளையும் உடைத்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றும் சதா காலங்களிலும் இந்த வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்
bless you. God be with you.